பிரித்தானியாவின் லண்டனில் தமிழ் இளைஞனுக்கு எதிராக செயற்பட்ட இலங்கையைச் சேர்ந்த தமிழ் ஒருவருக்கு பெருந்தொகை அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை பாகுபாடு காட்டிய குற்றச்சாட்டில் குறித்த இலங்கை தமிழருக்கு எதிராக 67,000 பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. KFC கிளை ஒன்றில் பணியாற்றும் இலங்கை தமிழரான முகாமையாளர் அவருக்கு கீழ் பணிபுரியும் இந்திய தமிழர் ஒருவருக்கு எதிராக இனவெறி பாகுபாட்டை காட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் தன்னை உரிய முறையின்றி பணி நீக்கம் செய்ததாகவும் பாதிக்கப்பட்டவர் அந்நாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சுமார் 67,000 பவுண்ட்ஸ் இழப்பீடு வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் லண்டனில் தென்கிழக்கு பகுதியில் உள்ள KFC உணவக நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளார். அங்கு தனது முகாமையாளராக இருந்த இலங்கை தமிழர் ஒருவர் தன்னை அடிமை என்று அழைத்ததாகவும் இந்தியர்கள் மோசடி செய்பவர்கள் என கூறி இன ரீதியாக இழிவுபடுத்தியதாகவும் நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவரின் குற்றச்சாட்டுகள் உண்மையானவை என உறுதிப்படுத்தினார். இந்தியர் என்பதால் விடுமுறை மறுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அவரது முகாமையாளர் இலங்கையைச் சேர்ந்த ஊழியர்களின் விடுமுறை கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அளித்துள்ளார். அத்துடன் பணியிடத்தில் அடிமை என்றும் இன்னும் சில தரக்குறைவான சொற்களாலும் அழைத்தது இனவெறி பாகுபாட்டின் கீழ் வரும் என நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் அளவுக்கு அதிகமான நேரங்கள் வேலை செய்யுமாறு முகாமையாளர் வற்புறுத்தியுள்ளார். இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில் தனது விலகல் கடிதத்தை பாதிக்கப்பட்டவர் வழங்கினார். அதன் பின்னர் முகாமையாளர் அவரை தொலைபேசியில் அழைத்து மிரட்டியதோடு மிகவும் தரைக்குறைவாக பேசியுள்ளார். அவர் முறையாக விலகல் கடிதம் கொடுத்தும் சட்டப்படி வழங்க வேண்டிய 1 வார கால முன்னறிவிப்பு காலத்தை வழங்காமல் அவர் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது சட்டப்படி தவறு என நீதிபதி தெரிவித்துள்ளார். நீதிமன்றம் இழப்பீட்டுத் தொகையாக 62,690 பவுண்ட்ஸ்களும் விடுமுறை ஊதியம் மற்றும் பிற நிலுவைத் தொகைகளுடன் சேர்த்து மொத்தமாக சுமார் 66,800 பவுண்ட்ஸ்களையும் வழங்க உத்தரவிட்டது. மேலும் அடுத்த 6 மாதங்களுக்குள் அந்த நிறுவனம் தனது முகாமையாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு பணியிடத்தில் பாகுபாடு காட்டுவதை தவிர்ப்பது மற்றும் குறைகளை முறையாக கையாளுவது குறித்து சிறப்பு பயிற்சி அளிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.